வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பைஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பைஜெக்ஷன், அதோட டெஃபினிஷன். இஃப் அ ஃபங்க்ஷன் f from a to b is both 1 to 1 and on to, then f is called bijection from a to b. அதாவது செட் a and b ஓட ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 அப்புறம் on to இருந்தது அப்படின்னா நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபங்க்ஷனை. அதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு. இதில் டொமைன் இருக்குது, கோடொமைன் இருக்குது. டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோடையுமே பேராக இருக்குது. 1 to 1னா நமக்கு தெரியும், ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் இருக்கணும். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு 1 to 1ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆன் டு ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த எக்ஸாம்பிளை நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம இது பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Distinct elements of A have distinct images in B and every element in B as a pre-image in A. அதாவது distinct element அப்படிங்கிறது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். எவ்ரி எலமெண்ட் இன் B has a pre-image in A அப்படிங்கிறது ஆன் டு ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். இப்போ ரெண்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டையுமே தனித்தனியாக சொல்லாமல் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து சைஃபர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஃபர் சர்க்கிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு. அதாவது சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த சைஃபர் சர்க்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சைஃபர் சர்க்கிளில் வந்து எப்போவுமே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும் அவுட்டர் சர்க்கிளில் எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளேயுமே வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கும். ஆனால் அதை அவங்க எங்கே இருந்து அஸ்யூம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து அவுட்டர் சர்க்கிளில் ஏ வந்து இங்கே இருந்து இருக்குது. அதே இது இன்னர் சர்க்கிளில் பார்க்கும்போது டிக்கு நேராக ஏவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. The process of converting from one form to another form and receiving back the required information is called bijection. This process is widely used in the study of secret codes called cryptography. இப்போ இந்த சைஃபர் சர்க்கிளை வந்து எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹலோ அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி இந்த கோட் வேர்டில் சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஹெச் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஹலோ அப்படிங்கிற வேர்டு வந்து இன்னர் சர்க்கிளில் எடுத்துக்கிறாங்க. கோட் அப்படிங்கிற வேர்டை வந்து அவுட்டர் சர்க்கிளில் பார்க்குறாங்க. அதாவது ஹெச் இருக்கிற இடத்துல இன்னர் சர்க்கிளுக்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னா கே அப்படிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ கே எழுதிப்பாங்க. அதே மாதிரி இ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஹெச் இருக்குது. இப்போது இங்கே ஹெச். எல் இருக்கிற இடத்துல ஓ இருக்குது. ஸோ ஓ இருக்கிற இடத்துல ஆர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி now using the same circle, if we substitute for each outer letter, the corresponding inner letter will back the word hello. அதாவது ஹலோ அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்னர் சர்க்கிள்லேருந்து அவுட்டர் சர்க்கிளில் நமக்கு கோர் அப்படிங்கிற வேர்ட் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு திருப்பி என்ன கிடைக்கும், ஹலோ அப்படிங்கிற வேர்ட் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு பைஜெக்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ 4 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். 1 to 1, many to 1, into ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். அது எல்லாமே வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 to 1. 1 to 1னா நமக்கு தெரியும் distinct elements of A have distinct images in B. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது நமக்கு
எல்லா இன்புட்க்குமே வந்து ஒரு அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை 1 to 1 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெனி to 1. 2 or more elements of A have same image in B. மெனி to 1னாவே செட் ஏல வந்து 2 எலமெண்ட் இல்லை 2க்கு 3 உள்ள எலமெண்ட் வந்து ஒரு அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 1 and 2 கனெக்ட் ஆகிருக்கிறது எதுலனா ஏயோட, அதாவது 2 எலமெண்ட் வந்து ஒரே இமேஜோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு onto ஃபங்க்ஷன். onto அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி எலமெண்ட் இன் பி ஆஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ. அதாவது பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ ஏக்கு 1 இருக்குது, அகெயின் ஏக்கு 2 இருக்குது, பிக்கு 3 இருக்குது, சிக்கு 4 இருக்குது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால onto அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச்னால் ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூஸ். இங்கே அவுட்புட் வேல்யூஸ்னு பார்த்தோன்னா எல்லாமே தான் அவுட்புட் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். கோடொமைன்னா செட் பி தான் கோடொமைன். நெக்ஸ்ட்டு இன்டூ ஃபங்க்ஷன். There exists at least one element in B which is not the image of any element of A. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இஎஃப் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பேருமே இல்லை, அதாவது எந்த ஒரு இமேஜுமே போகலை அங்கே. அதனால் இந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன். onto ஃபங்க்ஷனில் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ஆனால் இன்டூ ஃபங்க்ஷனில் எப்போவுமே ரேஞ்ச் வந்து ப்ராப்பர் சப்செட்டாக தான் இருக்கும் கோடொமைனுக்கு. ஏன் அப்படின்னா இஎஃப் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து நம்ம வந்து எழுத மாட்டோம் இதில். ஏன் அப்படின்னா நம்ம ரேஞ்சில் வந்து ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூஸ் மட்டும்தான் எழுதுவோம். அவுட்புட் வேல்யூஸ் பார்த்தோன்னா ஏ, பி, சி அண்ட் டி மட்டும்தான், இஎஃப் வராது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்க்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி onto ஃபங்க்ஷன் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு a 1 to 1 and onto function is also called a 1 to 1 correspondence. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 1 to 1 அப்படின்னும் போது ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். onto ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் வர மாதிரி தான் 1 to 1 onto ஃபங்க்ஷனும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். A function represented in a graph is 1 to 1 if every horizontal line intersect the curve in at most one point. இதுவும் அதே டெஃபினிஷன் தான், ஆனால் வெர்டிக்கலுக்கு பதிலாக ஹாரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுவாங்க. வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நேராக யூஸ் பண்ணுவோம். ஹாரிசாண்டல் லைன் அப்படின்னும் போது சைடாக யூஸ் பண்ணுற லைன் தான் ஹாரிசாண்டல்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மாதிரியே ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்கிற கர்வில் ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம 1 to 1 அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் 2 பாயிண்டில் டச் ஆச்சு அப்படின்னா அதை 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் எடுத்துக்கிறாங்க. இந்த கிராஃபில் இதுதான் கர்வ். பிங்க் கலர் லைனில் இருக்கிறது வந்து ஒரு கர்வ். நம்ம ஹாரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரா பண்ணும்போது இந்த கர்வில் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்டில் தான் வந்து நமக்கு டச் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த கிராஃபை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம 1 to 1 ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு. இந்த கர்வ் ரெப்ரசன்ட் a 1 to 1 ஃபங்க்ஷன் as the horizontal lines meet the curves in only one point P. P அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம இதை 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிராஃபை. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபில் இந்த கர்வில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறாங்க.
இங்கே இந்த ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு இங்கே பார்க்கும்போது 2 இடத்துல நமக்கு பாயிண்ட் கிடைக்கிது, பாயிண்ட் டச் ஆகுது. ஸோ இப்போ இங்கே Pன்னு எழுதிக்கிறாங்க, இங்கே Qன்னு எழுதுகிறாங்க. நம்ம இங்கே தான் லைன் போடணும் அப்படி கிடையாது. இப்போ சப்போஸ் நம்ம மேலே இங்கே போட்டோம் அப்படின்னா கூட இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இங்கேயும் ஒரு பாயிண்ட் வரும். கண்டிப்பாக அங்கேயும் வந்து ஒன்றுக்கு மேலே பாயிண்டில் தான் டச் ஆகுது. ஸோ இந்த கர்வை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாட் அ one-to-one function. The curve does not represent a one-to-one function since the horizontal line meet the curve in 2 points P and Q. நம்ம எங்கே ஹாரிசாண்டல் லைன் எடுத்தாலுமே நமக்கு 2 பாயிண்டில் கண்டிப்பாக டச் ஆகும். அதனால் இந்த கிராஃபை one-to-one ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த கர்வில் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. இங்கே பார்க்கும்போது நமக்கு P அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். இங்கே ட்ரா பண்ணாலும் ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். ஸோ இதை எங்கே நம்ம ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த கர்வ் வந்து one-to-one ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். The curve represent a one-to-one function as the horizontal lines meet the curves in only one point P. Next example 1.13. Let A equal to 1, 2, 3, B equal to 4, 5, 6, 7 and F equal to 1, 4, 2, 5, 3, 6 be a function from A to B. Show that F is one-to-one but not onto அப்படின்னு சொல்கிறாங்க. one-to-one அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லா டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடைய பேர் ஆகும். onto அப்படின்னாலும் நமக்கு கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ இங்கே 2 செட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர்டர்ட் பாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டர்ட் அதாவது செட்டு வந்து இங்கே எழுதிக்கிறாங்க 1, 2, 3 அப்படின்னு. பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இங்கே எழுதிக்கிறாங்க. நமக்கு ஆர்டர்ட் பேருமே கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷனில். அதாவது 1 பேர் வித் 4, 2 பேர் வித் 5, 3 பேர் வித் 6. இதை தான் வந்து எஃப்பில் கொடுத்துருக்காங்க ஆர்டர்ட் பாஸ். Then F is a function from A to B and for different elements in A there are different images in B. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் என்னென்னா 1-to-1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ இந்த டயக்ராமில் 1-to-1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம 1-to-1 ஃபங்க்ஷனில் என்ன பார்ப்போம், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட பேர் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தா 1 பேர் வித் 4, 2 பேர் வித் 5, 3 பேர் வித் 6. இப்போது எல்லா இன்புட்டுக்குமே வேறு வேறு அவுட்புட் தான் இருக்குது, சேமாக எதுக்குமே இல்லை. அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக one-to-one ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ hence F is one-to-one function. Note that the element 7 in the codomain does not have any pre-image in the domain. Questionலே கொடுத்துட்டாங்க show that F is one-to-one. one-to-one அப்படின்றது ஏன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பட் நாட் onto இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து one-to-one-ஆக இருக்குது, ஆனால் onto-வா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா நமக்கு தெரியும் onto-வோட டெஃபினிஷன் கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே நமக்கு 7 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எஃப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் onto. Therefore F is one-to-one but not an onto function. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1-to-1 சாட்டிஸ்ஃபை ஆகுது, onto ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14. A equal to சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. F from A to B is an onto function defined by f of x is equal to x square plus x plus 1 then find B. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எங்கே இருந்துன்னா எப்போவுமே ஒரு செட்லேருந்து ஒரு செட்டுக்கு A to B is an onto function அப்படின்னு சொன்னாங்க. onto function அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கணும். டிஃபைன்டு பை அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி அப்படிங்கிற செட்டை வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு செட் கொடுத்துட்டாங்க.
இப்போ பி செட்டில் இருக்கிற என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் பி செட்டில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். அப்புறம் அதோட ஃபங்க்ஷனும் எழுதிக்கணும். நமக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ்லலாம் பண்ணியிருக்கோம். ஒரு செட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையுமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு அதுக்கு வர வேல்யூவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட் ஏவோட பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே -2. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். -2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 the whole square -2 + 1 பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f of -1 = -1 the whole square -1 1 = 1 கிடைக்கும். f of 0க்கு 1, f of 1க்கு 3, f of 2க்கு 7. ஸோ நம்ம இங்கே ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா 3 ரிப்பீட் ஆகுது, 1 அப்படிங்கிற வேல்யூ ரிப்பீட் ஆகுது. நமக்கு எப்போவுமே தெரியும் ஒரு செட்டில் நம்ம ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸ் என்றைக்குமே நம்ம எழுத மாட்டோம். இப்போ 2 வாட்டி 3 வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும் நமக்கு. அப்போ நம்ம இங்கே 1 2 டைம்ஸ் இருக்குது, ஆனால் 1 டைம் எழுதுனா போதும். அதே மாதிரி 3 2 டைம்ஸ் இருக்குது, ஒரு வாட்டி எழுதுனா போதும். 7 ஒரு வாட்டி தான் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். இப்போது இந்த ஆரோ டயக்ராமில் செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டு செட் பியில் நமக்கு என்ன எலமெண்ட் கிடச்சிருக்கோ சின்ன நம்பர்லேருந்து எழுதலாம். 1 3 7. இப்போது நமக்கு தெரியும் -2 பேர் வித் 3, -1 பேர் வித் 1, 0 பேர் வித் 1, 1 பேர் வித் 3, 2 பேர் வித் 7. ஸோ இதில் பார்க்கும்போது ஆன்டோ ஃபங்க்ஷன்னா இதுதான் கோடொமைன் நமக்கு. இப்போ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ range of f is equal to b, which is equal to codomain of f. Therefore b is equal to 1, 3, 7. இப்போ பியோட செட்டில் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 1, 3, 7. அதுக்கப்புறம் இந்த செட்டை என்னன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.